மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், பர்மாவில் மிக மோசமாக மனித உரிமைகள் மறுக்கப்படுகின்றன. அந்த மனித உரிமைகளுக்காக போராடி ஆங்காங் சுகி இன்றைக்கு பல வருடங்களாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் மக்களுடைய மனித உரிமை சுதந்திரத்துக்காக போராடியதா. அதே போன்று நீங்கள் தென்கிழக்காசிய நாடுகளில் வியட்நாம், இனிய நாடுகள், அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய ஆப்பிரிக்க நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள், இவற்றிலெல்லாம் மனித சுதந்திரங்களும் மனித உரிமைகளும் இன்றைக்கு அதிக அளவில் பறிக்கப்படுவதை காணலாம். உள்நாட்டுக்குள்ளேயே சிறுபான்மை மக்கள் பல்வேறு விதங்களில் அவர்கள் அடிமைப்படுத்தப்படுவதை, அதுவும் நாகரிகமான முறையில் அடிமைப்படுத்தப்படுவதை இன்றைக்கு நாங்கள் காணலாம். எனவே இந்த மனித உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும், அவர்களுக்கு சுதந்திரம் வழங்க வேண்டும். பெரும்பான்மை மக்களால் சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் இன்றைக்கு ஐக்கிய நாடு ஸ்தாபனம் மிக கரிசனையோடு இயங்கி வருகின்றது. சரிதானே? அப்போ உலகென்ற சமாதானம் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் விடயங்களில் முக்கிய கவனம் செலுத்துகின்ற அதே நேரத்தில் அங்கத்துவ நாடுகள் எல்லா நாடுகளுக்கும் உரிமைகள் உண்டு, சுதந்திரம் உண்டு, தன்னாதிக்கம் உண்டு, சுய ஆதிபத்தியம் உண்டு என்பதை நிலைநிறுத்துவதற்காகவும் எந்த ஒரு நாடும் எந்த ஒரு நாட்டை எந்த ஒரு வகையிலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அடிமைப்படுத்தவோ அல்லது அதை பாதிக்கவோ கூடாது என்ற வழியில ஐக்கிய நாடு ஸ்தாபனம் மிக உன்னிப்பாக கவனித்து செயற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அது எந்த அளவுக்கு வெற்றி தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை நாங்கள் பிறகு பார்ப்போம். சரியா? ஆனால் அதனுடைய நோக்கம் இந்த இவைதான், முக்கியமான நோக்கம் இவைதான். அடுத்தது இந்த பொதுச்சபையினுடைய அடுத்த முக்கியமான நோக்கமாக அல்லது பணியாக கருதப்படுவது ஐக்கிய நாடு சபையின் வரவு செலவு திட்டத்தை ஆராய்ந்து அனுமதி வழங்குவதோடு ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தினுடைய பல்வேறு பணிகளுக்காகவும் அவர்களுக்கு பணம் வேண்டும். அந்த பணத்தை அங்கத்துவ நாடுகள் செலுத்தும். அதே நேரம் பணக்கார நாடுகள் அன்பளிப்பாகவும் உதவியாகவும் செலுத்தும். அதில் மிக முக்கியமாக ஐக்கிய அமெரிக்கா கூடியளவு நிதியினை ஒன்று அன்பளிப்பாகவோ அல்லது உதவியாகவோ அல்லது கடனாகவோ செலுத்துகின்றது ஐக்கிய நாடு ஸ்தாபனத்துக்கு. இதே போன்று ஏனைய வல்லரசு நாடுகளும் பணக்கார நாடுகளும் நிறைந்தளவு பணத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் அங்கத்துவ நாடுகளும் அங்கத்துவ பணத்தை செலுத்தும். எனவே அது வரவாக கணிக்கப்படும். இனி ஐக்கிய நாடு ஸ்தாபனம் தான் செய்கின்ற வேலைகளுக்கு செலவு செய்யும். எனவே அந்த ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தின் வரவு செலவு திட்டத்தை ஆராய்வதோடு அதற்கு அனுமதி வழங்குவதோடு, ஆராய்ந்து அது சரியென்றால் அதற்கு அனுமதி வழங்குவதோடு பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? இந்த உதவி, அதாவது வழங்க வேண்டிய சந்தா நிதியை, வறிய நாடுகளுக்கு நிதியுதவி ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தால் வழங்கப்படும். அது பணமாக வழங்கப்படும். அதே நேரத்தில் பல்வேறு உதவிகளாகவும் அது வழங்கப்படும். பொருளாக, பண்டங்களாக, பல்வேறு வகையில் உதவிகளாக வழங்கப்படும் வறிய நாடுகளுக்கு. எனவே அந்த நிதியை, பெறப்படுகின்ற சந்தா நிதியை ஒன்று சேகரித்தல், அந்த சேகரிக்கப்பட்ட நிதியை அங்கத்துவ நாடுகளுக்கு பகிர்ந்தளிப்பதிலும் இந்த பொதுச்சபை கண்ணும் கருத்துமாக செயற்பட்டு வரும். இது விளங்குதா பிள்ளைகள்? சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம்டா பிள்ளைகள், பாதுகாப்பு சபையின் சிபார்சின்படி செயலாளர் நாயகத்தை தெரிவு செய்தல், சர்வதேச நீதிமன்றத்துக்கு உரிய நீதிபதிகளை தெரிவு செய்தல் மற்றும் புதிய நாடுகளை சேர்த்து கொள்ளுதல், இந்த பணியையும் இந்த பொதுச்சபை செய்து வருகின்றது. என்னென்ன திருப்பி பாருங்க. பாதுகாப்பு சபையினுடைய
பாருங்க, பாதுகாப்பு சபையின் சிபார்சின்படி செயலாளர் நாயகத்தை தெரிவு செய்தார். யார் அந்த செயலாளர் நாயகம்? இந்த ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தின் தலைவர் என்று சொல்லலாம். அப்போ அவரை தெரிவு செய்யும். எவ்வாறு தெரிவு செய்யும்? பாதுகாப்பு சபையின் சிபார்சின் அடிப்படையில் ஐக்கிய நாடு ஸ்தாபனம் தன தலைவரை தெரிவு செய்யும். அவரை செயலாளர் நாயகம் என்று கூறுவோம். சரியா? ஆகவே இந்த செயலாளர் நாயகத்தை தெரிவு செய்கின்ற பொறுப்பும் சர்வதேச நீதிமன்றத்துக்குரிய நீதிபதிகளை நியமிக்கின்ற பணியையும் மற்றும் புதிய அங்கத்துவ நாடுகளை சேர்த்து கொள்ளுதல் இவற்றையும் இந்த பொதுச்சபை மேற்கொள்ளும். இப்போ விளங்குதோ? இப்போ சரியா பிள்ளைகள்? அப்போ ஐக்கிய நாடு ஸ்தாபனம் 6 கட்டமைப்புகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் நாங்கள் பொதுச்சபை பற்றி இப்போ நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். பொதுச்சபை என்றால் என்ன? ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தில் அங்கம் வகுக்கும் எல்லா நாடுகளையும் கொண்ட ஒரு சபை தான் இந்த பொதுச்சபை எனப்படும். என்ன, இந்த பொதுச்சபையில் எல்லா நாடுகளுமே அங்கத்துவராக இருப்பதோடு எல்லா நாடுகளும் சம உரிமையுள்ள நாடுகளாகவும் கருதப்படும். சம அந்தஸ்துடைய நாடுகளாக. யாரும் அங்கே பெரியவர் சிறியவர் என்று அங்கே வேற்றுமை இல்லை. எல்லா நாடுகளும் சம அந்தஸ்துடையவை. அப்போ எல்லா நாடுகளுக்கும் உரிமை உண்டு. எனவே எல்லா நாடுகளுக்கும் ஒரு வாக்குரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தினுடைய இந்த பொதுச்சபையானது தனது தலைவரை தெரிந்தெடுக்கின்ற உரிமை கொண்டது. அவர்தான் செயலாளர் நாயகம் என கருதப்படுவார். இந்த செயலாளர் நாயகம் யாரால் தெரிவு செய்யப்படுகின்றார்? இந்த பொதுச்சபையினால். யாருடைய அடிப்படையில் தெரிவு செய்யப்படுவார்? பாதுகாப்பு சபை சிபார்சு செய்யும். இவரை நீங்கள் தலைவராக போடலாம் என்று. விளங்குதா பிள்ளைகள்? இப்போ விளங்குதா? இந்த பொதுச்சபையினுடைய பணிகள் என்னவா கருதப்படுகிறது? நாங்கள் இங்கே பார்த்துருக்கணும். பொதுச்சபையினுடைய பணிகளை பார்த்துருக்கிறோம். இங்கே பார்த்துருக்கிறோம். ஒன்று, சர்வதேச சமாதானத்திற்கும் பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலாக விளங்குகின்ற விடயங்களை பற்றி ஒன்று கலந்துரையாடி அல்லது பேச்சுவார்த்தை நடத்தும். அதற்கான சிபார்சுகளை முன்வைக்கும். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கேன் என்ன, இன்றைக்கு உலகத்தில் சமாதானம் இல்லை, பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். எங்கெங்க? தனிய மத்திய இலக்கில் மட்டுமே இல்லை பிள்ளைகள். ஏன்னா இன்றைக்கு நீங்கள் இஸ்ரேலுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் அந்த பிரச்சனை மட்டுமில்லை. இன்றைக்கு மத்திய இலக்கு நாடு பிரச்சனை மட்டுமில்லை, அங்கால கிழக்கில் சீனாக்கும் தைவானுக்கும், வடகொரியா தென்கொரியா, அங்கால இங்கால நீங்கள் பார்த்தீங்கன்றால் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். இது தெற்கில். கிழக்கில் இந்தியாவுக்கு சீனாவுக்கும் தைவானுக்கும், வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும். மத்திய கிழக்கில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும், இஸ்ரேலுக்கும் லெபனான், சீரியா, எகிப்து, அங்கால வந்து ஜோர்டான் என்று சொல்ல முடியாது, எகிப்து ஜோர்டானும் தான் கிட்டத்தட்ட. இங்கால பலஸ்தீனம். விளங்குதோ? இது மட்டுமோ? இங்கால உள்ளுக்குள்ளும் இந்த மத்திய ஆப்பிரிக்காவிலையும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. இன்றைய சூடானில் 2 வருஷமாக சண்டை. நீங்கள் பார்க்கலாம், அரசாங்க இராணுவ படைக்கும் துணை இராணுவ படைக்கும் இடையில் 2 வருஷமாக சண்டை. இன்றைக்கு மணித்தியாலத்துக்கு 1 குழந்தை வீதம். இன்றைக்கு 1 குழந்தை இல்லை, இன்றைக்கு பல்வேறு குழந்தைகள் ஒவ்வொரு மணித்தியாலமும் இறந்து கொண்டிருக்கின்றன. காரணம், சண்டையின் காரணமாக மருந்தில்லை, சுகாதார வசதிகள் இல்லை, உணவில்லை, போசாக்கான உணவில்லை. இன்றைக்கு நிறைய பேர் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க பிள்ளைகள். நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஏன்னா இன்றைய குழந்தைகள் எல்லாம் 1 மணித்தியாலத்துக்குள்ள எத்தனையோ குழந்தைகள் இறந்து கொண்டு இருக்கின்றன சூடானி. இதே நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம், அங்காலையும் இருக்குது, அமெரிக்க பக்கமும் இருக்குது. இன்றைக்கு அமெரிக்காவில் நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு அமெரிக்காவுக்குள்ளுக்கு இன்றைக்கு கலவரம். அதிலையும் இன்றைக்கு நிலச்சுரங்கத்துக்கு சுரங்கத்தால் போகிற ட்ரெயின் உங்களுக்கு தெரியும், அண்டர் கிரவுண்டால் போகிற ட்ரெயின், அந்த ட்ரெயினுக்குள் போகிற மக்களையே மர்ம நபர்கள் இன்றைக்கு
தாக்குகிறார்களாம். இன்றைக்கு அமெரிக்காவில் பெரிய பிரச்சனை, இயற்கை அழிவு வேறு, சூறாவளி வேறு. அமெரிக்காவில் இன்றைக்கு பெரும் சூறாவளியினால் நிறைந்தளவு மக்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 150 பேருக்கிட்ட இறந்து விட்டார்கள் கலிபோர்னியாவில் சூறாவளி. அதைவிட உள்நாட்டுக்குள்ளே பிரச்சனை இன்றைக்கு என்ன, துப்பாக்கி சூடு. இன்றைக்கு மர்ம நபர்களால் சுரங்க ரயில் பயணிகள் மீது தாக்குதல். இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், உலக நாடுகள் எல்லாவற்றிலும் இன்றைக்கு பாதுகாப்புக்கும் சமாதானத்திற்கும் பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வல்லரசு நாடான ரஷ்யாவுக்குள் இன்றைக்கு உக்ரைன் 2 வருடமாக போராட்டம், சண்டை. இதனால் உயிரிழப்புகள், சொத்துக்கள் அழிதல், மக்கள் இடம்பெறுதல், பொருளாதாரம் அளிக்கப்படுதல், இயற்கை அளிக்கப்படுதல் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம். சரியா? இப்போ ஆகவே இன்றைக்கு சர்வதேச சமூகத்தின் சமாதானத்திற்கும் பாதுகாப்புக்கும் தேவையான எந்த ஒரு பிரச்சனை குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்துவது, சிபார்சுகளை முன்வைப்பது இந்த பொதுச்சபையினுடைய முக்கியமான பணியாக இருக்கிறது. அடுத்தது, அங்கத்துவ நாடுகளின் பொருளாதார, சுகாதார, மனித உரிமை போன்ற துறைகளில் முன்னேற்றத்துக்கான ஆலோசனைகளை முன்வைத்தார். சரியா? அடுத்ததாக பார்ப்போம். ஐக்கிய நாடுகளின் வரவு செலவு திட்டத்தை ஆராய்ந்து அனுமதி வழங்குவதோடு வழங்க வேண்டிய சந்தா நிதியை அங்கத்துவ நாடுகளிடையே பகிர்ந்தளித்தார். அடுத்தது, பாதுகாப்பு சபையின் சிபார்சின்படி செயலாளர் நாயத்தை தெரிவு செய்தல், சர்வதேச நீதிமன்றத்துக்குரிய நீதிபதிகளை நியமித்தல், புதிய அங்கத்துவ நாடுகளை சேர்த்துக்கொள்ளும். அப்போ இனி பாதுகாப்பு சபை பற்றி உங்கள்கிட்ட வினா எழுந்தால், கேட்கப்பட்டால் இதை நீங்கள் எழுத வேண்டும். மறக்கக்கூடாது, ஞாபகத்தில் இருக்கணும். சார் படிப்பித்தது ஞாபகத்தில் இருக்கணும், மறக்கக்கூடாது. படித்தவற்றை பின்னர் இரவிலிருந்து இன்றைக்கு நான் என்ன படித்தேன் என்று இன்றைக்கு நீங்கள் திருப்பி பார்க்க வேண்டும். புத்தகத்தை கொப்பியை மூடி வச்சுட்டு அடிக்கடி நினைத்து பார்க்க வேண்டும். நினைத்து எவ்வளவு தூரம் நீங்கள் நினைத்து பார்க்குறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு மனதில் பதியும். என்றைக்கு நீங்கள் படித்தவற்றை நினைக்காமல் விடுறீங்களோ மறந்துவிடும். விளங்குதான்? இப்போ ஆகவே மீட்டி பார்க்க வேண்டும், அடிக்கடி நினைத்து பார்க்க வேண்டும். என்ன செய்கிற வேலைகளை, கணிதம் போன்ற வேலைகளை செய்து பார்க்க வேண்டும். விளங்குதா பிள்ளைகள்? ஓகே, இன்றைக்கு இதை பாதுகாப்பு சபை. அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது பாதுகாப்பு சபை. பாதுகாப்பு சபை என்பதும் ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தின் முக்கியமான ஒரு சபையாக கருதப்படுகின்றது. இது உலக நாடுகளினுடைய சமாதானத்துக்கும் பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலாக விளங்குகின்ற அத்தனை விடயங்களையும் எடுத்து ஆராய்ந்து கலந்தாலோசித்து நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற ஒரு சபைதான் இந்த பாதுகாப்பு சபை. இந்த பாதுகாப்பு சபையில் 15 நாடுகள் உறுப்புரிமையை கொண்டிருக்கும். பொதுச்சபையில் எல்லா நாடுகளும், பாதுகாப்பு சபையில் 15 நாடுகள் உறுப்புரிமையை கொண்டிருக்கும். சரியா பிள்ளைகள்? இந்த 15 நாடுகளில் 5 நாடுகள் நிரந்தர உறுப்புரிமை கொண்ட நாடுகளாகும். நிரந்தரம் என்றால் அவை தொடர்ச்சியாக அங்கே வழங்கப்படும். ஏனைய 10 நாடுகளும் 2 வருடங்களுக்குள்ள அவருடைய அந்தஸ்தை, அங்கத்துவ அந்த உறுப்புரிமையை இழந்து புதிய நாடுகள் தேர்வு செய்யப்படும். ஆனால் 5 நாடுகள் தொடர்ச்சியாக அங்கே இருக்கும். அதில் என்னென்ன நாடுகள் என்று சொன்னால், ஒன்று ஐக்கிய அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், ரஷ்யா, சீனா. இந்த முக்கியமான 5 நாடுகள் என்னென்ன பிள்ளைகள்? ஐக்கிய அமெரிக்கா, பிரித்தானியா அல்லது ஐக்கிய ராச்சியம், பிரான்ஸ், ரஷ்யா. இதை விட இங்கால சீனா. இந்த 5 நாடுகளும் நிரந்தர நாடுகளாக இருக்கும். ஏனைய 10 நாடுகள் 2 வருடத்துக்கு ஒரு தடம் புதுசாக தெரிவு செய்யப்படும். இந்த 5 நாடுகளும் நிரந்தர உறுப்புரிமையை கொண்டு இருப்பதோடு
வீற்றோ எனப்படும் ரத்து செய்யும் அதிகாரத்தையும் கொண்டிருக்கும். என வீற்றோ எனப்படும் ரத்து செய்யும் அதிகாரம். அப்படி என்ற என்ன பிள்ளைகள்? ஏதாவது ஒரு விடயத்தை எடுத்து ஆராய்ந்து அதுக்கு யார் அனுமதி வழங்குகிறீர்கள் அல்லது யார் சரி என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால் 5 நாடுகளில் 4 நாடுகள் நாங்கள் இதுக்கு சரி என்று ஏற்றுக்கொள்கிறோம், நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் அல்லது நீங்கள் செயற்படலாம், நாங்கள் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோம், அனுமதி தருகிறோம் என்றால், ஒரு நாடு மட்டும் இல்லை நான் இதுக்கு சப்போர்ட் இல்லை, நான் இதை அனுமதிக்க மாட்டேன், நான் இதுக்கு ஆதரவு வழங்க மாட்டேன் மறுத்தால் அது செயற்படாது. அந்த திட்டம் தோல்வியில் தான் முடியும். எனவே இதுதான் சொல்வது விசேட ரத்து செய்யும் அதிகாரம் கொண்டது. அப்ப இந்த 5 நாடுகளுக்கும் வீற்றோ எனப்படுகின்ற விசேட ரத்து செய்கின்ற அதிகாரத்தை கொண்டிருக்கின்றன. ஆகவே எந்த ஒரு விடயத்தையும் எடுத்து நடவடிக்கை எடுக்க மேற்கொள்ளும் போது அல்லது தீர்மானங்களை எடுத்து செயற்படுத்த முற்படும் போது ஏதாவது ஒரு நாடு மறுத்தால் அந்த திட்டம் அந்த செயற்பாடு தோல்வியில் முடிவடையும். இதுதான் அந்த ரத்து செய்யும் அதிகாரத்தை கொண்டு என்று கூறுவோம். சரியா பிள்ளைகள்? ஆகவே இன்றைக்கு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே பெரும் போட்டி. யார் உலகத்தில் முதலாவது வல்லரசு? நான் தான், எனக்கு என்னை மீறி யாரும் இல்லை என்ற போட்டி 2 பேருக்கும் இடையில் இருக்கிறது, அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே. எனவே உலகத்தில் எந்த ஒரு பிரச்சனை பற்றி இந்த பாதுகாப்பு சபை கலந்து ஆலோசித்து தீர்மானம் எடுத்தாலும் இந்த 2 நாடுகளும் எதிர் என்பதனால அங்கு இந்த வீட்டோ அதிகாரத்தை அவர்கள் மேற்கொள்வார்கள். அப்போ ஏனைய நாடுகளான சீனாவோ பிரான்ஸோ அடுத்தது ஐக்கிய ராச்சியமோ எந்த ஒரு முடிவு எடுத்து சப்போர்ட் பண்ணினாலும் ஒன்று அது அமெரிக்கா முறியடிக்கும் தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தால், அல்லது ரஷ்யா முறியடிக்கும். ஆகவே எந்த ஒரு திட்டமும் செயற்பட முடியாதபடி இங்கு இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு இஸ்ரேலுக்கு ஐக்கிய அமெரிக்கா சப்போர்ட், ரஷ்யா ஈரானுக்கும் ஏனைய மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் சப்போர்ட், சீனா ரஷ்யாவுக்கு சப்போர்ட். எனவே இன்றைக்கு எந்த ஒரு திட்டத்தை பற்றி பேச்சுவார்த்தை நடந்தாலும், பாதுகாப்பு சபையில் அவசர முடிவெடுப்பதாக இருந்தாலும், தங்களுக்குள்ள இடையே இருக்கின்ற போட்டி பொறாமையினால் ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தால் எடுக்கப்படுகின்ற நியாயமான நடவடிக்கைகள் கூட, அவசரமான நடவடிக்கைகள் கூட இன்றைக்கு இந்த நாடுகளால் தோற்கடிக்கப்படுகின்றன. எனவே இன்றைக்கு உலகம் அழிவின் உச்ச விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது. கண்ணமூடி முழிப்பதற்கிடையில் உலகம் அணுக்குண்டினால சாம்பல் மீடாகிவிடும். இது நான் இன்றைக்கு ஒரு சொல்லி வருகின்றேன் பிள்ளைகள். என்ற எல்லோரும் நியூக்ளியரை வச்சு கொண்டிருக்கின்றன. என்ன அணு ஆயுதங்களை இன்றைக்கு கையில் வைத்து கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தானிடம் பொருளாதார பல்வேறு பிரச்சனையில் மெலிந்த நாடாக காணப்படுது. ஆனால் அணுக்குண்டு கையில் வச்சு கொண்டிருக்கு. சாப்பிட தங்களுடைய மக்களுடைய பொருளாதார பிரச்சனைகள், வறுமை, கஷ்டம், துன்பங்களை பற்றி கவலை இல்லை. ஆனால் தான் உலகத்தில் வல்லரசான நாடு என்பதை நிலைநிறுத்துவதற்கு இன்றைக்கு பாகிஸ்தான் கூட உலக எத்தனையோ பல்வேறு பொருளாதார பிரச்சனையும் அரசியல் பிரச்சனையும், என்ன துன்பங்கள், துயரங்கள், அதே நேரத்தில் இயற்கை அழிவுகள், அதே நேரத்தில் அண்டை நாட்டு பிரச்சனைகள், அப்படி இருந்த போதும் இன்றைக்கு அணு ஆயுதத்தை கையில் வைத்துக்கொண்டு வேறும் பார்ப்போம் அடித்து பார்ப்போம் நிலையில் பாகிஸ்தான் இருக்கிறது. இதே போன்றுதான் ஏனைய நாடுகளும் இன்றைக்கு இருக்கிறது. என்னதான் செத்தாலும் பரவாயில்ல, மக்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இயற்கை என்ன அழிவுகளை ஏற்படுத்தினாலும் பரவாயில்ல,
நான் அணுக்குண்டை தயாரித்து தான் நான் வடகொரியா, ஈரான் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு கங்கணம் கட்டிக்கொண்டு கொட்டி தூக்கி பிடிச்சி கொண்டு பார்ப்போம், அடித்து பார்ப்போம். இந்த மக்கள் அநியாயப்படுறார்களோ, பட்டினியால் இருக்கிறார், வேலை பிரச்சனையால் இருக்கிறார்களோ, பொருளாதார பிரச்சனையால் நசுக்கப்படுறார்களோ, அதை பற்றி கவலை இல்லை. ஆகவே பிள்ளைகள், இந்த பிரச்சனைகள் தான் அக்கிநாட பாதுகாப்பு சபையில் மேற்கொள்ளப்பட்டாலும் எடுத்து ஆராயப்பட்டாலும் அதை முறியடிப்பதற்கு இந்த வீட்டோ எனப்படும் ரத்து செய்யும் அதிகாரத்தை கொண்டு இந்த 5 நாடுகளும் இருப்பதனால இன்றைக்கு உலகம் மிக ஆபத்தான கட்டத்தை அதுவும் நோக்கி நோக்கி விரைந்து சென்று விளிம்பில் நிற்கிறது. சரியா பிள்ளைகள்? அப்போ இதுதான் இந்த பாதுகாப்பு சபையினுடைய. அப்போ இந்த பாதுகாப்பு சபை தான் நீங்கள் பார்க்கலாம், பாருங்க. பாதுகாப்பு சபையில் எவ்வாறு பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன, உலக சமாதானத்துக்கும் அச்சுறுத்தலான பிரச்சனையை பற்றி கலந்துரையாடப்படுகின்றது. இந்த கையெழுத்துறார்கள் பாருங்க, இந்த கையெழுத்துறார்கள் 5 நாடுகளில் ஒரு நாடு, இந்த 5 நாடுகளும் இங்கே இருக்கு பாருங்க, 5 நாடும் பிரதிநிதிகள். ஒரு நாடு கூட நாங்கள் இதற்கு ஆதரவில்லை என்று அந்த திட்டத்தை முறியடிக்கலாம். விளங்குதானே? சரியா? அப்போ சர்வதேச சமாதானத்திற்கும் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் அமையும் மோதல்களை குறித்து ஆராய்ந்து பார்த்து அவற்றை சமாதானமாக தீர்ப்பதற்கும் சிபார்சுகளை முன்வைப்பது பாதுகாப்பு சபையின் பிரதான கடமையாகும். எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கு நடவடிக்கை எதிராக பொருளாதார தடை விதிப்பதும், தேவை ஏற்பட்டால் போர்ப்பலத்தை உபயோகிப்பதும் இச்சபையின் முக்கியமான கடமையாகும். அப்போ ஒன்று, இந்த இவர்களுடைய வீட்டு அதிகாரத்தை விட்டுட்டு இன்னொரு பக்கம் பார்த்தால் நாடுகளுக்கிடையே சொல்லும் சமாதான வழியில் பேச்சுவார்த்தை தீர்க்க முற்படும். இன்றைக்கு அதுதான் முயன்று கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் ஏற்பட்டால் சாம்பல் மேடாகிவிடும் உலகம். ஆகவேதான் இன்றைக்கு பல்வேறு உலகத் தலைவர்களால் ஐக்கிய ஸ்தாபனம் முன்னின்று பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. போர் நடந்தாலும் அந்த போருக்கு மத்தியில் பல்வேறு நாட்டு வெளியுறவு அமைச்சர்கள் அடிக்கடி சென்று, பாதுகாப்பு அமைச்சர்கள் அடிக்கடி சென்று சந்தித்து பேச்சுவார்த்தைகளும் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அதையும் கேட்காவிட்டால் ஐக்கிய ஸ்தாபனம் என்ன செய்யும்? பொருளாதார தடையை ஏற்படுத்தும். பொருளாதார தடை என்பது அந்த நாட்டோடு எந்த விதமான பொருட்களை கொடுத்து வாங்குவதோ வியாபாரம் செய்வதோ ஒன்றும் இருக்கக்கூடாது என்றுதான் தடை விதிப்பது தான் பொருளாதார தடை. ஒரு நாடு சொல்லு கேட்காவிட்டால், ஒரு நாடு இணங்கி வராவிட்டால் என்ன செய்வார்கள்? சொல்லி பார்ப்பார்கள், பேச்சுவார்த்தைகளை நடத்தி பார்ப்பார்கள். கேட்காவிட்டால் பொருளாதார தடை. அந்த நாட்டோட ஏனைய நாடுகள் எந்த விதமான தொடர்புகளையும் ஏற்படுத்தக்கூடாது. முக்கியமாக பொருட்களை கொடுப்பது, வாங்குவது, விற்பது, பெறுவது எதுவும் இருக்கக்கூடாது. இதுதான் இந்த பொருளாதார தடை. இன்றைக்கு உலகின்ற பல்வேறு நாடுகளுக்கு எதிராக பொருளாதார தடை போடப்பட்டு நீக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஈரானுக்கு எதிராக பல ஆண்டுகளாக இன்றைக்கு ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தால் பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஈரான் அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்வதில் மும்முரமாக ஈடுபட்டிருப்பதும், ஈரான் ஒப்பந்தங்களை, அணு ஆயுத ஒப்பந்தங்களை மேற்கொண்ட போதும் ரகசியமாக அணு ஆயுத உற்பத்தியில் ஈடுபட்டிருப்பதனால அதற்கு எதிராக ஐக்கிய நாடு ஸ்தாபனம் பொருளாதார தடை விதித்திருக்கிறது. என்றாலும் அது நீக்கப்பட்டாலும் ஏனைய நாடுகளாலும் பொருளாதார தடை போடப்படும். ஆனால் ஐக்கிய நாடு ஸ்தாபனம் தான் இதை கூடுதலாக விதிக்கும், பொருளாதார தடை. அதையும் சொல்லு கேட்காவிட்டால் பிள்ளைகள் தன்னுடைய படையை கொண்டு நடவடிக்கையை மேற்கொள்ளும். ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தின் சமாதான படை இருக்கிறது. அந்த படையை கொண்டு இந்த நாடுகளை சொல்லு கேட்க வைக்கும், அல்லது இந்த நாடுகளை தடுத்து நிறுத்தும். விளங்குது பிள்ளைகள்? அப்போ இந்த நாடுகளை தடுத்து நிறுத்தும்
அல்லது சொல்லு கேட்க வைக்கும். எதை கொண்டு? தன்னுடைய சமாதான படையை கொண்டு. விளங்குத பிள்ளைகள்? இத்தோடு அக்கனார் ஸ்தாபனத்தின் செயலாளர் நாயகத்தை தெரிவு செய்வதற்கான சிபார்சுகளை முன்வைப்பதும் இந்த பாதுகாப்பு சபையின் கடமையாகும். சரியா? இன்றைக்கு நாங்கள் 2 படிச்சிருக்கிறோம். அக்கனார் ஸ்தாபனத்தினுடைய இன்றைய கட்டமைப்புகளை நாங்கள் பார்த்து நாங்கள் கட்டமைப்பில் 6 இருக்குது என்று பார்த்து நாங்கள் அந்த 6ல் நாங்கள் 2 நாங்கள் படித்திருக்கிறோம். ஒன்று பொதுச்சபை, அடுத்தது பாதுகாப்பு சபை. அவை இதனுடைய முக்கியமான கடமைகளும் பணிகளும் என்ன என்பதை பார்த்திருக்கிறோம். படமும் பார்த்திருக்கிறோம். படத்தை போட்டுட்டு வினாவார்கள் பிள்ளைகள் படித்துக் கொள்ளுங்கள். படித்தவற்றை அடிக்கடி நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நல்ல பிள்ளைகள், கெட்டிக்கார பிள்ளைகள் என அவை சொல்ல கேட்டு நடப்பீர்கள் என்று எங்கள் எல்லோருடைய விருப்பம். நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை. நீங்கள் நிச்சயமாக சொல்ல கேட்டு நல்ல பிள்ளைகளாக நடப்பீர்கள். அதே நேரத்தில் மழை காலம் பிள்ளைகள், மீண்டும் சொல்கிறேன், கவனமாக இருக்க வேண்டும். உங்களையும் பாதுகாத்து பெற்றோருக்கும் நீங்கள் தொல்லைகளை கொடுக்கக்கூடாது. நீங்கள் நல்ல பிள்ளைகள், கெட்டிக்கார பிள்ளைகள், மாசு மரமற்ற பிள்ளைகள், ஆனால் துடி நம்பிக்கைவர்களாக இருப்பதனால என்ன செய்யணும்? மழை காலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சரைக்கு விழுந்துடாதங்கோ, நனைஞ்சிடாதங்கோ. ஏன்னா சரைக்கு விழுந்தீங்க என்றால் கால் கையுடையும் பறிச்சு எடுக்க முடியாமல் போய்விடும். அதே நேரத்தில் உங்களுடைய சந்தோஷம் எல்லாம் போய்விடும். இதே நேரத்தில் நீங்கள் நனைஞ்சு துவஞ்சி வந்தீங்கன்னு சொன்னால் உங்களை சொல்லிக்க நோய்வாய்ப்படுவீர்கள். உடுப்புகள் எல்லாம் கழுவி போட்டு காய வைப்பதெல்லாம் கடினம். எனவே பெற்றோருக்கு பல்வேறு பிரச்சனைகள், துன்பங்கள் ஏற்படும். எனவே பெற்றோரையும் அன்பு செய்கிற நீங்கள் பெற்றோருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கொள்ளுங்க. சரியா? நன்றி பிள்ளைகள், கெட்டிக்கார பிள்ளைகள். நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். சரியா? ஓகே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.